ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். தனுஷ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்க் மைலேஜ். ஜங்க் மைலேஜ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு மெராத்தானில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரன் ஓடுறோம் அப்படின்னா அது ஜங்க் மைலேஜ். அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது போக இந்த ரன் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ரேஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த வாரத்துலேயோ வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவோம். நம்ம காலுக்கோ இல்லை உடம்புக்கோ நம்ம பண்ணுவோம். அது எவ்வளோ இன்டென்சிட்டியில் பண்ணணும். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ணவே கூடாது, ஒரு வாரத்துக்கு பண்ணவே கூடாதுன்றது. அந்த கருத்துலேருந்து மாறுபட்டு எங்களோட கருத்து என்னன்றது, எங்களோட பார்வையில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஜங்க் மைலேஜ்னா என்ன தனுஷ்? ஜங்க் மைலேஜ்னா இப்போ நான் இருக்கேன் 42 கிலோமீட்டர் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் ஓடுறேன். இந்த வருஷம் ஆவரேஜ் ஹார்ட் ரேட் 170 BPMல. சரி, இதே 3 வருஷம் கழிச்சும் அதே 42 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் ஓடி 170 ஹார்ட் ரேட்டும் குறையாம, பேஸும் குறையாம, ஒரு டைமிங்லையும் ஒரு ஹார்ட் ரேட்டில் ஓடனா வச்சுக்க, அது 3 வருஷம் ஓடுனது எல்லாம் ஜங்க் மைலேஜ் தான். ஜங்க் மைலேஜ். சரி, ஓகே. அது வந்து பெரிய ப்ராசஸில் நம்ம சொல்கிறது. நாளைக்கு வந்து இப்போ ஓட போகிற ரன் வந்து ஒரு ஜங்க் மைலேஜ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் இப்போ வந்து zone 2 ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்க. என்னோட zone 2 வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 120லேருந்து 130க்குள்ளே இருக்கணும், ஹார்ட் ரேட் இருக்கணும். அப்படின்னா அது எவ்வளோ டைம் நான் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்றது தான் மேட்ரு. சரியா? இப்போ என்னால் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு 120லேருந்து 130 ஹார்ட் ரேட் வந்து 6 பேஸ்லேயே ஓட முடியுது அப்படின்னா அது வரையும் தான் என்னோட ப்ராக்ரஸிவ் ரன், zone 2 ரன். இப்போ நான் 6 பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 130க்கு மேலே போகுது அப்படின்றப்ப அது ஜங்க் மைலேஜ். அப்போ நான் என்ன பண்ணணும்? பேஸை குறைக்கணும். ஆமா, 6ல இருந்து 610, 620, 630, அது என்ன அந்த 130. என்னோட ஆஸ் பர் த பிளான், என்னோட பிளான் என்ன, இல்லை என்னோட கோச் என்ன கொடுக்குறாங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஓட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் zone 2 மெயின்டைன் பண்ணணும். அந்த இடத்துல பேஸ் பார்க்கக்கூடாது, அந்த ஹார்ட் ரேட்டை பார்க்கணும். இதை ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் வந்து ப்ராப்பர் ரன், ப்ராக்ரஸிவ் ரன். இதை நம்ம மிஸ் பண்ணி நம்ம ஈகோவில் ½ hour வரையும் ஓடிட்டோம், அதுக்கடுத்து பொறுக்க முடியாமல் 1 hour வரைக்கும் 6 பேஸில் ஓடி ஹார்ட் ரேட் 150, 160, 170 வந்துருச்சுன்னா அது அந்த ப்ராக்ரஸ் ரன் முடிச்சுட்டு அந்த zone 2, zone 3, zone 4 போறது எல்லாமே ஜங்க் மைலேஜ்ல வந்துடும். அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற எல்லாருமே வந்து காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம ஒரு ஒர்க் அவுட் பிளான் கொடுக்குறோம், சரியா? அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அப்படின்றப்ப இப்போ ஒரு நாள் பண்றாங்க, 2வது நாள் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துருது, என்ன 3வது நாள் வந்து அந்த ஒர்க் அவுட்டை பண்ணாமான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி 1+1+1+1+ன்னு சேர்த்து ஈக்குவல் டு போட்டால் தான் 10ன்னு வரும். 10 ஒர்க் அவுட்டை சேர்த்து கடைசியாக தான் ரிசல்ட் எடுக்க முடியும். அது உதாரணம் சொல்லணும்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்ற மாதிரி கடைசியில் சண்டே வந்தாத்தே அந்த வீக் முடிஞ்ச மாதிரி அது முடியும். ஆனால் இன்பிட்வீனில் பிரேக் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரிதம் பேட்டர்ன் உடையுது. ஸோ இப்படி நீங்கள் உடையிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் ஏரோபிக் ரிதம் வந்து மிஸ் ஆகுறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ரன் எல்லாமே ஜங்க் மைலேஜ். நாங்கள் வந்து வேற என்ன பண்ணுறது, எந்த வழியும் இல்லாமல் சரி ஸ்கிப் பண்ணுறீங்களா, இதை பண்ணுங்க அப்படின்றது. இப்போ ஓன் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்போ தூங்குறீங்க, எப்போ எந்திரிக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்றது தெரியும். நம்ம விசிபிலிட்டியாக பார்க்க முடியாது. வெறுமனே ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க அதை அப்படியே பண்ணிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு பாடி ரெக்கவரியில் இருந்துச்சா, ரெக்கவரி இல்லை. இப்போ என்னன்னா 4 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் போய்கிட்டு ஒரு லாங் ரன் பண்ணுறாங்கன்னா அந்த ரன் எல்லாமே ஜங்க் மைலேஜில் தான் வரும். ஏன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கியாச்சுன்னா ஹார்ட் ரேட் இருக்காது, பாடி ரெக்கவரி இருக்காது, அந்த ப்ராக்ரஸ் ரன்னிலே வராது. இப்போ சொன்னானே இது கரெக்டு. இப்போ வந்து ஒரு ஸ்லீப் சைக்கிள் ரெக்கவரியே கிடையாது, ஆனால் நான் போய் ரன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் அவுட்டை வாங்கி நான் பண்ண போகிறேன்றப்ப அது ஜங்க் மைலேஜ் தான். அதனால எந்த ஒரு ரிசல்ட்டுமே எடுக்க முடியாது. இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜங்க் மைலேஜ்னா என்னென்னு. ப்ராப்பராக வந்து இப்போ வந்து இன்றைக்கி zone 2 பண்ணுறோம், நாளைக்கு zone 3 பண்ணுறோம், அடுத்த நாள் zone 4 பண்ணுறோம், அடுத்து zone 5 பண்ணுறோம், அதுக்கடுத்து ஒரு லாங் ரன் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே வரிசையாக ஆட் பண்ணிங்கன்னா தான் கடைசியாக எண்டில் ரிசல்ட்டுன்னு கிடைக்கும். இன்பிட்வீனில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். அது கண்டிப்பாக கிடைக்காது. என்னன்னா அந்த ஏதாவது ஒன்று கட் ஆகும்போது அது மாதிரி தான். இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் போனோம்னா தான் அந்த ஆஃபீஸில் உள்ள அந்த வாரத்துக்குள்ளே ஒர்க்கு முடியும். அதே மாதிரி நம்ம இந்த ரன்னை வந்து இந்த திங்கள்லேருந்து சனி வரைக்கும் பண்ணாதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுக்க முடியும். புரியுதா? அதான் நீங்க வந்து ஒரு வாரம் ப்ராக்ரஸை தனுஷ் சொல்ற மாதிரி சண்டேல எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த இதை விடாம மெயின்டைன் பண்ணணும். இதுல ஏதாவது ஒரு செக்ஷனை கட் பண்ணாலும் டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிரும். திரும்ப அந்த வாரம் பண்ணது பூராமே ஜங்க் மைலேஜ் தான். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்க வந்து நினைக்கலாம் ஸ்லோவா ஓடுறது எல்லாமே ஜங்க் மைலேஜ்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம வந்து தப்பாக பண்ணுறது எல்லாமே ஜங்க் மைலேஜ் தான். ஓகேவா? இதுவரையும் உங்களுக்கு ஓகே. 2வது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன்ல. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பொறுத்தவரையும் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்றது கணக்கு இருக்குது. இப்போ
நிறைய பேர் சொல்லுவாங்க ரேஸ் இருக்குல்ல, ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் மேட்டர் இருக்குது. சரி, ஓகேவா? இது வந்து ப்ராக்ரஸிவ் கரெக்டாக பண்ணவங்களுக்கு ஒரு சில ஆளுக்கு ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். என்னையை பொறுத்த வரையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்டென்சிட்டி மேட்ரு இங்கே ப்ளே பண்ணுது. ஆமாம், கண்டிப்பாக எப்படி அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து ஒரு 4 நாள் வந்து அது அந்த இடத்துல கை தெரியும் சும்மா வச்சுக்கிறேன். இப்போ 4 நாளைக்கு வந்து நான் வந்து லெக் ஒர்க் அவுட்டே போடலை, ஆனால் மைலேஜ் கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு நாளைக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் ரன், அதாவது எனக்கு வந்து Zone 4 ரன்னோ இல்லை ஒரு டெம்போ ரன்னோ நான் பண்ண போகிறேன்னு வச்சுக்கவேன். ஏன்னா இப்போ நான் வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாமா? அந்த இதில் தான் இன்டென்சிட்டின்னு ஒரு விஷயமே இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து VO2 மேட்சுக்கு வந்து ஹை இன்டென்சிட்டியில் நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்கன்னா 30% 40% லோயர் பாடிக்கு தாராளமாக பண்ணலாம். ரெகுலர் ப்ராக்ரஸ் வார்மப்பு இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ரெகுலர் வார்ம் அப்ல இருக்கிறவங்களுக்கு 30 to 40%. இப்போ புதுசா பிகினரா இருக்கிறவர்னு வச்சுக்க, பிகினரா இருக்கிறவருக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஃபார்ம், அந்த ஸ்குவாட் இதெல்லாம் பண்ண தெரியாம நாளைக்கு இன்டர்வல் செஷன் பண்ண போறாரு, இன்னைக்கு சாயந்தரம் போய் இன்டென்சிட்டி 70% 80% போட்டாருன்னா அது இன்ஜுரி தான். இதுதான் சொல்றது. ஒருத்தவங்க வந்து ஒரு லாங் ரன்னோ இல்ல டெம்போ ரன்னோ போறதுக்கு முன்னாடி 80% 90% இல்ல 70% போய் ஹைப்பர்ட்ரோஃபி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நம்மளால அந்த காலை எடுத்து போட்டு ஓட முடியாது, லோட் ஆகிக்கிறோம், அந்த லெக் இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், எனக்கு எது வந்து பெஸ்டா தெரியுது அப்படின்றப்ப இன்டென்சிட்டி மேட்ரு தான். அதை தான் சொல்றேன். 30 to 40% இல்லை 20 to 30% நீங்கள் என்ன ரன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி தூங்கியிருக்காங்க, அன்னைக்கு டே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நாளைக்கு பண்ணுறதுக்கும் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் கோஆர்டினேஷன் செட் ஆகுமான்றதையும் பார்க்கணும். அதையும் பார்க்கணும். அப்படி ஆகாதுன்ற பட்சத்தில் இன்டென்சிட்டியை குறைச்சி நீங்கள் பண்ணுங்க, குறைச்சிக்கிறணும். இல்லைன்னா சாயந்தரம் ஸ்ட்ரென்த்துக்கு ரெக்கவரி விட்டுறணும். இப்போ நான் ஒரு நாள் வந்து ஹைப்பர்ட்ராஃபி வந்து லோயர் பாடி பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் நைட் வந்து 6 மணி நேரம் தூங்கியிருந்தேன், காலையில் ரெக்கவரி ரன் தூங்கியிருந்தேன். அன்னைக்கு பூரா ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. சாயந்தரம் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் மறுநாள் Zone 2 பண்ணிட்டு அடுத்த சாயந்தரம் அன்னைக்கு ஹைப்பர்ட்ராஃபி பண்ணேன். இதுதான் ப்ராக்ரஸ். இதை வந்து அவங்க பாடி கண்டிஷனுக்கு அவங்க மெட்டபாலிசத்தை வந்து அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும், கோச்சால தெரிவிக்க முடியாது, செய்ய முடியாது. ஆமா. இப்போ நான் என்ன சொல்றேன், என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு ஒரு டெம்போ பண்ண போறீங்க அப்படின்னா 20 to 30% வந்து தாராளமாக லோயர் பாடிக்கு பண்ணலாம். ஹைப்பர்ட்ரோஃபியில் என்னென்ன இப்போ நம்ம ஃபுல் ஸ்குவாட் பண்ணுறதா இருக்கட்டும், லெக் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், லெக் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் போய் பண்ணுங்கள். பாடி பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, மசில் பில்டிங்க்கு தேவையான எக்ஸசைஸில் அது ரெப்ஸ் கம்மியாக வச்சு, வெயிட்ஸ் கம்மியாக வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டு வாங்க, அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு வாங்க. போய் பிளேயோமெட்ரிக்ஸ் பண்ணாதீங்க. பிளேயோமெட்ரிக்ஸ்ன்றது எப்போ பண்ணணும் அப்படின்னா இன்டர்வல் செஷன் முன்னாடி, சரியா, 2 நாளைக்கு முன்னாடி பிளேயோமெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் பண்ணி உடம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி, எஜிலிட்டி, மொபிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வைக்கணும். அது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, பிளேயோமெட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று Zone 1 பண்ணுங்கள், இல்லைனா Zone 2. அதில் வந்து இன்டர்வல் டெம்போ வந்து பண்ணாதீங்க. ஆமாம், ஓகே. நான் இது ரெண்டும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு போக எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக அனலைஸ் ஆகிரும், தெளிவாயிரும் உங்களுக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறையா பிடிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திப்போம். பாய்.